கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்ததுன்னா நியர்லி வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு பிளாட் வந்து வாங்கலாம் பேங்க் லோன் மூலயமா. நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருக்க இந்த டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சைட்டை. இன்றைக்கி நம்ம சென்னை மாம்பாக்கத்தில் இருக்கிறோம். இங்கே ஒரு சூப்பரான டிடிசிபி ரெரா அப்ரூவோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் தாங்க பார்க்க வந்திருக்கிறோம். இந்த மாம்பாக்கம் லொக்கேஷன் இருக்கு இல்லைங்களா, கனெக்டிவிட்டியில் ரொம்பவே சூப்பரான லொக்கேஷனுங்க. ஏன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வண்டலூர் இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் ஜங்ஷன் இருக்குது, இன்னொரு சைடு நீங்கள் மேடவாக்கத்தை ரீச் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுற்றி எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்கக்கூடிய சூப்பரான லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அண்ட் மாம்பாக்கம் ஜங்ஷன்லேயே வேலம்மாள் ஸ்கூலும் இருக்குது. அண்ட் அங்கே இருந்து பக்கத்துலேயே இந்த சைட்டும் இருக்குது. ஒரு புது லேஅவுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்ரீ ரக்ஷா கார்டன் ஒரு புது கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டுங்க. உடனே வீடு கட்டுற மாதிரி வில்லா ஃப்ளாட்ஸ் கூடிய இந்த லேஅவுட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாம்பாக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது. அண்ட் பிளாக் டாப் ரோட்லேருந்து பாருங்கள் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சைட்டு. எல்லோருக்கும் வணக்கம், என்னோட பேர் ஜெய். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் இணைஞ்சிருங்க. அண்ட் சென்னை மாம்பாக்கம் OMR லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா, இந்த என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸ் இவங்க லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே 100+ வில்லா ஃப்ளாட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஒரு புது ப்ராஜெக்ட் தான் இதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக உங்களுக்கு சென்னை மாம்பாக்கம் லொக்கேஷனில் இருக்குது. இந்த மாம்பாக்கம் லொக்கேஷனை பற்றி ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ சொல்லிடலாமே. அண்ட் மாம்பாக்கம் லொக்கேஷன் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷன். என்ன ரீசன்னா அந்த லொக்கேஷன் ஒரு கனெக்டிவிட்டி லொக்கேஷனு. ஏன்னா 4 சைடுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா ஒரு சைடில் இருந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாம்பாக்கம் ஜங்ஷன் ஒரு சைடில் இருந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் ரீச் பண்ணிடலாம். ஜிஎஸ்டி ரோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர்லேருந்து எல்லாமே கனெக்ட் பண்ணுற ஜிஎஸ்டி ரோடு இருக்குங்களா, அது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு சைடில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேளம்பாக்கம் OMR ரோடு. ஸோ உங்களுக்கு OMR ரோடுனாலே தெரியும், நமக்கு வந்து ஹைடிஎஃப் சிறுச்சேரி ஹைடிஎஃப் இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய லொக்கேஷன். அதையும் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேளம்பாக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஈஸியாக. ஸோ கனெக்டிவிட்டி ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச். அண்ட் இது மட்டும் இல்லைங்க, நம்ம மாம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து இப்போ நான் ரோடு காட்டுறோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்மார் மேடவாக்கம் போகிற ரோடு. ஸோ மேடவாக்கம் அப்படியே வேளச்சேரியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சுற்றி உங்களுக்கு கனெக்டிவ் இருக்கக்கூடிய லொக்கேஷன். அதனால தான் வந்து இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாகவும் அதே சேம் டைம் வந்து இயர் ஆன் இயர் வந்து அப்ரிசியேஷன் வேல்யூம் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். இப்போ நம்ம சைட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறோம். இந்த ரூட்டெல்லாம் பாருங்கள், சுற்றி வீடுகள். நம்ம சைட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கேயும் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு சூப்பரான வில்லா ஃப்ளாட்ஸ்குள்ளே தான் இன்றைக்கி நாம் இருக்கிறோங்க. இந்த மாம்பாக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த ரோடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா வண்டலூர் மாம்பாக்கம் இந்த கேளம்பாக்கம் ரோடு, இது ஒரு கனெக்டிவிட்டி ரோடு. எப்பயுமே கனெக்டிவிட்டி ரோட்ஸ் வந்து டெவலப்மெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா கனெக்டிவிட்டி ரோட்ஸில் தான் உங்களுக்கு எப்பயுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ரோடை காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ பஸ்ஸஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு, OMR ரோடு, ECR ரோடு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரூட்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ரொம்பவே மற்ற எல்லா ரூட்ஸை காட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் நல்லா போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னையோட ஒரு க்ரீனரியான லொக்கேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனை சொல்லலாம். ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ லொக்கேஷனில் நீங்கள் வசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட்டுக்கு விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது இந்த மாம்பாக்கம் ஜங்ஷன். ஸோ பாருங்கள், இந்த வேலம்மாள் ஸ்கூல் எல்லாமே இருக்குது. இங்கே இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து கூகுள் போட்டே செக் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இருக்கும். இங்கே நமக்கு சைட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஸ்கூல்ஸ் தான் வந்து பேசிக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸான ப்ரீமியமான பிராண்ட் ஸ்கூல்ஸு. அதாவது மாம்பாக்கம் ஜங்ஷன்லேயே உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் காட்டிட்டேன். அண்ட் சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா VAS CBSE ஸ்கூல் இருக்குது. அண்ட் இந்த ஸ்கூலை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் அதையும் சொல்கிறேன். நான் 3 கனெக்டிவிட்டி சொன்னேன் இல்லையா, இன்னொரு கனெக்டிவிட்டி அதையும் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. சைட்லேருந்து இந்த சைடு போனீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு, திருப்பூர் எல்லாத்தையுமே ரீச் பண்ணலாங்க. ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சென்னையோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டர்லா தீம் பார்க்கு இந்த சைட்டில் இருந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த ரூட்டில் போனீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். காலேஜஸ்க்கு இந்த ரூட்டில்
பஞ்சமே இல்லை. முக்கியமான ஒரு அப்ரோச் ரோடு. நம்ம ஜிஎஸ்டி ரோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வண்டலூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து கரெக்டாக மாம்பக்கம் உள்ள வருவீங்களா, இந்த வர வழியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து கிரசன்ட் காலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே பக்கத்தில் விஐடி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் சைட்லேருந்து ரொம்ப பக்கங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. ஸோ இவ்வளவு காலேஜஸ் இருக்குது. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டோம் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூர் மெடிக்கல் காலேஜ், இந்த சைடில் எடுத்துக்கிட்டோம்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ். சுற்றி உங்களுக்கு ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு அண்ட் முக்கியமான கனெக்டிவிட்டி ரோடு எல்லாமே ஃபில்ஃபில்லாக இருக்கக்கூடிய லொக்கேஷன். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ரொம்பவே சூப்பரான சைட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன் ஒரு முறை. உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால, அதாவது வந்து நம்ம ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் ரூட் இருக்குங்களா, ஸோ இங்கேருந்து நீங்கள் சிறுச்சேரி ஐடி ஹப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம். ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸு பக்கத்தில் ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸ் வாங்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த சைடில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஸ்ரீ ராமானுஜம் ஐடி பார்க் பெருங்குளத்தூர்ல இருக்கீங்களா, அங்கேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு வேளச்சேரி சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, பள்ளிக்கரணை சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி அப்ரோச் ரோடாக தான் இருக்கும். ஏன்னா மேடவாக்கம் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறுத்துறேன் நான், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஈஸி அக்சசபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு சுற்றி கனெக்டிவிட்டி ரோட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி ரோடுனாலே உங்களுக்கு எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நிறைய ஸ்கூல்ஸ் சொல்லியிருக்கிறேன், காலேஜஸ் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒரு ஃபுல்ஃபில்லான லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயான லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் தாங்க இப்போ நம்ம இருக்கிறோம். சைடோட ஒவ்வொரு அம்யூனிட்டியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு உங்களுக்கு பக்காவாக போட்டிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு சைடு ஃபுல்லாகவே அழகாக அவென்யூ ட்ரீஸ் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டோனும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாட்டையும் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 780 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தே உங்களுக்கு இங்கே ஃப்ளாட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எல்லா ஃபேஸிங்லேயும் உங்களுக்கு ஃப்ளாட் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டு அண்ட் ஃபேஸிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி காமன் வால் நீட்டாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ உடனே வீடு கட்டுற மாதிரி ஃப்ளாட் தான். ஏன்னா பாருங்கள், நம்ம சைடுக்கு நம்ம அடுத்த காம்பவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சைட்டை. கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த சைட்டில். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவலுங்க. பேங்க் லோன் உங்களே சப்போர்ட் பண்ணி தராங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்ததுன்னா நியர்லி வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு பிளாட் வந்து வாங்கலாம் பேங்க் லோன் மூலயமா. அண்ட் உங்களுக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இருந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு தாராளமான பிளாட் சைஸ் தான். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2699 ரூபா கோட் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளாட் அப்ராக்சிமேட்டாக வாங்கணும்னா 21 லட்ச ரூபா கிட்டக்க வருதுங்க. ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்பிளேல கம்பெனி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், உடனே கால் பண்ணுங்க. ஏன்னா ஒரு புது ப்ராஜெக்ட், பட் லிமிடெட் ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் ஃப்ளாட் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் அப்லோட் பண்ணுறோம். எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அண்ட் லீகல் இஷ்யூஸ், பேமெண்ட் இஷ்யூஸ் எதுக்குமே வந்து சேனல் சார்ந்தவங்களும் பொறுப்பாக மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிக்கிறோம். சொல்ல வேண்டிய கடமை. தேங்க்யூ.